ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னோட 5th குக்கிங் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு மேகி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 முட்டை, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 மீடியம் சைஸ் பல்லாரியை நறுக்கி வச்சுருக்கேன். 6 பேக் உள்ள மேகி ஒரு பாக்கெட், மேகி மசாலா, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மல்லித்தழை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 4 மீடியம் சைஸ் பல்லாரி நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதில் பாதியை மேகி தாளிக்க போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு ஒன்று சேர வர மாதிரி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. மேகி மசாலா போட்டுக்கலாம். மேகி மசாலா போட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிண்டிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாலும் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 முட்டையை எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து உப்பு போட்டு நம்ம தனியாக எடுத்து கிண்டி வச்சுக்கலாம். இது கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். மேகிக்கு ஒரு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கலாம். 6 பேக் உள்ள மேகிக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் ஒன்று சேர கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம மேகியை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த மேகி வேகட்டும். மேகி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் முட்டையை நம்ம தனியாக கிண்டி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேகி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.